வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் 2026 தேர்தல் அச்சுறுத்தும் மதவாத அரசியல் சூழ்ச்சி. உரையாற்றுவோர் திரு நாஞ்சில் சம்பத், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், திரு சதீஷ். ஒருங்கிணைப்பு திரு தமிழ் காமராசன். நாள் 5/7/2025 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மக்கள் கண்காணிப்பகத்தை சார்ந்தவரும் மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான திரு ஹென்றி திபேன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 8 பக்கங்கள் கொண்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அஜித் குமாரினுடைய அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதனுடைய ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த ரிப்போர்ட் சொல்ற செய்தி என்ன? நேற்று மாலை ஒரு சேனல் இருக்கும்போதுதான் சீல் கவர்ல வந்தது. அது இம்மீடியட்டா இன்னைக்கு போய் குடும்பத்துக்கு நகல் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுகின்ற சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, 29ஆம் தேதி 5:45 மணிக்கு ஆரம்பித்த அந்த போஸ்ட்மார்ட்டம் 29ஆம் தேதி 9:20க்கு தான் முடிஞ்சது. ஒரு நீண்ட நேரம் நடந்த 3:20 + 15 அட்லீஸ்ட் ஒரு 3 hours 35 minutes 40 minutes நடந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம். இது இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஆனா இதுல இருக்கக்கூடியது என்னன்னா, எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் என்ன, இன்டர்னல் இன்ஜுரிஸ் என்னன்றது மட்டும்தான் இருக்கும். இதுல அதிகமா இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் ஒரு 44 எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல நான் 2 முக்கியமான விஷயங்களை இப்ப குறிப்பிட விரும்புகிறேன். 2-3. ஒண்ணு, உடலினுடைய எந்த பாகமும் காயங்கள் இல்லாமல் இல்லை என்பது தெளிவா இருக்கு. இந்த நேற்று வரைக்கும் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அவருக்கு வலிப்பு வந்துருச்சு, வலிப்புல தான் இறந்தாரு, ஃபிட்ஸ்ல இறந்தாரு, எபிலெப்சி வந்தது, இதெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. அதில் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் கிடையாது. இது ஒப்பீனியன் கொடுக்கிற ஒரு நிலை இது கிடையாது. முதல்ல இங்க பல விதமான காயங்கள் உள்ள இதுல குறிப்பிட்டிருக்கு. அந்த அறிக்கையில குறிப்பாக 13, 14, 15, 16, 17 அந்த காயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த காயங்கள்ல ஒரு காயம் மாதிரி நம்பர் இருக்கு. ஆனா அது ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். ஹாரிசான்டலி, வெர்டிகலி, ஒப்ளிக்லி பிளேஸ்ட் மல்டிபிள் லீனியர் parallel டார்க் ரெட் கலர் கன்டியூஷன்ஸ். இப்போ ஒரு காயமா இருக்கிறது வெவ்வேறு திசைகள்ல இருக்கக்கூடிய பல காயங்களை டினோட் பண்ணுகின்ற ஒரு எண். அந்த 13ல எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, overlapping with each other on the right shoulder and right arm, இந்த இடத்துல மட்டும் சொல்றாங்க. அடுத்தது 17, 14 பாத்தீங்கன்னா, அதோ horizontally, vertically, obliquely placed multiple linear parallel red colored contusions. எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, upper and middle 1/3 of right legல இருக்கு 1/3 portion. இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துல இந்த 6 or 5 இதுல பல காயங்கள் இந்த இடத்துல இருந்ததுன்னு குறிப்பிடுகிறது. ஒரு காயம் போட்டிருக்காங்க. அதனால 44ன்றது ஒரு எண்ணிக்கை கிடையாது. 44 மொத்தத்துல பார்க்கும்போது காயங்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது ஈஸியா 60க்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒரு போஸ்ட்மார்ட்டம்ல குறிப்பிடுறது சாதாரண விஷயம் கிடையாது, கடினமான ஒரு பணி. இது ஒரு முதல் விஷயம் சொல்ல விரும்புறேன். அதனால உடலினுடைய எந்த பாகமும் மிஸ் ஆகல, எல்லாத்திலையும் காயங்கள் இருக்குன்றது தெரியுது. பின்னாடி நீங்க பார்க்கும்போது 22ல இருந்து நீங்க போனீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு எல்லா காயங்கள்லயும் காயங்கள் எல்லாமே மசில் வரைக்கும் இருக்கு, இந்த சதை வரைக்கும் தான் இருக்கு. அப்போ உடம்பு ஃபுல்லா அவங்க அடிச்ச காயங்கள் எங்கேயும் எலும்பு முறிவு ஏற்படக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்திருக்காங்க. அதனால எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. ஆனா எலும்பு முறிவு ஏற்படவில்லை. அந்த எலும்பு முறிவு ஏற்படாமல் ஒரு நிமிஷம் இருக்கு. இங்க எக்ஸ்ரே எடுத்தது அவங்க காட்டல.
ஆக்சுவலா அவங்க எக்ஸ்ரே எடுத்திருக்கணும். எக்ஸ்ரே எடுத்ததாக இங்க எனக்கு கண்ணில் படுற வரைக்கும் எக்ஸ்ரே எடுத்ததாக காட்டப்படவில்லை. நான் வந்து இந்த கேஸ்ல வந்து ஜகவர் அலி கேஸ்ல அதை குறிப்பிட்டு கேட்டோம். இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் கேசஸ்ல நீங்க எக்ஸ்ரே எடுக்கணுமே, எக்ஸ்ரே எடுத்தீங்களான்னு கேட்கிறோம். இல்ல, இங்கேயும் வந்து எக்ஸ்ரே எடுத்த மாதிரி தெரியல, ஸ்கேனும் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா எல்லா இன்ஜுரிஸுமே வந்து மசில் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஜுரிஸ்ன்னு காட்டுறாங்க. இதுதான் நாங்கள் கூறுகின்ற சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடம்பு ஃபுல்லா நீங்க எலும்பு முறிக்காமலும் காயங்கள் ஏற்படுத்தினீர்கள் என்றால், இந்த மசிலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காயங்கள் எல்லாமே, இந்த இதுல இருக்கக்கூடிய 44 காயங்கள்ல இந்த ட்ரோமேட்டிக் ராப்டோமயாலிசிஸ் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதுல கிரியாட்டின் லெவல் அதிகமாகி அது கிட்னி வரைக்கும் போய் கிட்னியை டேமேஜ் பண்றக்கூடிய அளவுக்கு வருகிறது. இதுக்கு அப்படின்னா என்ன சார்? அது கிட்னி ஃபெயிலியர் உண்டாக்கும். கிட்னி ஃபெயிலியர் உண்டாயிருச்சுன்னா அதோட லைஃப் போச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் நாம் சித்திரவதை செய்யும் போது எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சான்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க. எலும்பு முறிவு ஏற்படுவதில்லை. ஆனால் இந்த தொடர் உடம்புல வந்து காயங்கள் ஏற்படுற காரணம் இந்த மசில்ல இருந்து வெளிவருகின்ற அந்த கிரியாட்டின் லெவல் இருக்கு பாருங்க, அது விஷம். அந்த விஷம் வந்து கிட்னிக்கு டிராவல் பண்றதுக்கு டைம் ஏற்படுது. சில வழக்குகள்ல வந்து 12 மணி நேரம் ஆகுது, சில கேசஸ்ல வந்து 24 மணி நேரம் ஆகுது, சில கேசஸ்ல 48 மணி நேரம் ஆகுது. இதுதான் நம்ம ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்லயே ஆச்சு. அதனாலதான் ஓபிஎஸ் கேட்கிறாரு, இது வந்து கஸ்டோடியல் டெத்து கிடையாது, இந்த டெத்து வந்து ஜெயில நடந்த இது போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கலைன்னு அவர் விவரம் இல்லாம அந்த நேரத்தில் சொன்னார். ஆனா இதுக்கு தாமதமானதுக்கு காரணம் என்ன? ஜெயராஜ் பெனிக்ஸ்ல 19ஆம் தேதி அடிக்கிறாங்க, 22ஆம் தேதி இரவு தான் தாங்குறாங்கன்னா இந்த பாய்சன் கிட்னிக்கு போய் சேருவதற்கு சில உடம்புகள்ல தாமதமாகுது. அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களை காப்பாற்ற முடியும். ட்ரீட்மெண்ட் உடல்லையே பாய்சன் உண்டாகிறதா, இயற்கையாவே உண்டாயிருமா? இந்த காயங்கள் உருவாவதன் காரணமாக இந்த கிரியாட்டின் பாஸ்போகினாஸ் சிபிகே வேல்யூ என்பது வந்து கிட்னி டேமேஜ் உருவாக்குவதற்கு காரணமா இருக்கு. அதுதான் இதுல காரணமா இருக்குன்றது வந்து ஃபோரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் பின்னாடி நமக்கு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, இது வெளியே காட்டியிருக்காங்க, இந்த அறிக்கை அது காட்டியிருக்கு. அதை விட முக்கியமானது வந்து சாட்சிகள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அதுதான் முக்கியமானது. இந்த ரிப்போர்ட்ல வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா, மூளை, இதயம், நுரையீரல் இதுல எல்லாத்துலயுமே ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு செய்தி சொல்றாங்க. உண்மையான தலையில வந்து காயங்கள் இருக்குன்றது உண்மை. அதெல்லாம் இடம்பெறுகின்ற காயங்கள். உடம்பில் எந்த பாகமும் மிஸ் பண்ணாம அடிச்சிருக்காங்க. இப்ப தலையை பார்த்து அடிச்சாங்களா, இல்ல அவனை அடிக்கும் போது அவன் கீழே விழுந்து தலையில அடிச்சுக்கிட்டாரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் யாரோ பார்த்திருந்தாதான் இதெல்லாம் தெரியும். சில பேர் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ கிடைச்சது. இனிமே எல்லாமே சாட்சியத்தின் அடிப்படையில தான் நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். ஆனா இவங்க வந்து இன்னைக்கு மாலை எனக்கு இன்னொரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு வந்து இந்த தேனி தேவதானப்பட்டி இதுல இருக்கக்கூடிய அந்த ரமேஷ்ன்றவுடைய வழக்கு. அதுல அவர் சொல்றாரு, என் தலையை எடுத்து பஸ்ல மோதனாங்க, அந்த போலீஸ் என்ன மோதல தலையில அடின்னு அடிச்சாங்க, பஸ்ஸுக்கு எதிராக அடிச்சாங்கன்னு. அவருக்கு வீங்கி இருந்தது தலைன்றாரு. ஆனா பாவம் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், பயந்த காரணத்தினால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், ஆஸ்பத்திரிக்கும் போகாம, சத்தம் போடாம 6 மாசம் இருந்திருக்காரு. தற்செயலா அவருடைய வீடியோ வந்து வேற யாரோ ஒரு ஆள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கும்போது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவுத்து விட்டாங்க. நம்ம போலீஸ் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்றேன். அப்படி கழட்டி விட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து அது வெளியே வருது. இப்பதான் நான் போய் ஐஜி கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். ஐஜி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நாளைக்கு காரண விசாரணை ஆரம்பிக்க போகுது. எதுக்கு சொல்றேன்னா, அந்த தலை வந்து சில நேரத்துல பஸ்ல அடிச்சதுனால அவருக்கு காயங்கள் இருக்க சான்ஸ் இருக்கு. இங்க பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகே சார். சார், அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம், மிளகாய் பொடியை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு. அதுதான் அந்த அறிக்கையில இருக்கிற அந்த பிரவுன் கலர்டு அந்த ஒரு திரவ பொருள் அப்படின்னு சொல்றாங்களே, செரிமானம் ஆகாம இருக்குது. இது வந்து கண்டிப்பா ஃபோரென்சிக் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியனா இருக்கணும். நம்ம ஃபோரென்சிக் டாக்டர்ஸ் கேட்டுட்டா
அதை வந்து இன்டர்பிரட் பண்றது சரியா இருக்குன்றது கருதுகிறேன். நீங்க வோக்கல் கார்ட்ஸ்ல பார்க்கும்போது ப்ரௌன் கலர் ஃப்ளூயிட் வித் பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட் இருக்குன்னு சொல்றாங்க. அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியா இருக்கு. ஆனா நம்ம வந்து இதுக்கு மேல பேசுறது இது ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் பேச வேண்டிய விஷயம். அப்படி டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இந்த அறிக்கையை பார்த்துட்டு பேசுகின்ற டாக்டர்ஸ்க்கு கூட நான் கனெக்ட் பண்றேன். அவர்கிட்ட நீங்க பேசுறது நல்லது. நான் என்ன சொல்றேன், இதுல டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டான்றேன். இந்த நேரத்துல வந்து விசாரணை போயிட்டு இருக்க நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்ல நம்ம ஒரு பெரிய ஆய்வு ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட வேண்டாம். இது முக்கியமா இருக்கிறது இப்போ ட்ரையல், முக்கியமா இருக்கிறது ஒரு விசாரணை, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான ப்ரிலிமினரி என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க் ஆஃபீஸர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பொதுவாகவே இது நடக்காது. 1-2 வழக்குகளும் இங்கேயும் நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த வழக்கில் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு. ஓகே சார். சார் அடுத்ததா என்னென்ன மாதிரியான ஃபார்ம் ஆஃப் டார்ச்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க? இவங்க பண்ண டார்ச்சர் ஒண்ணு கம்ப தூக்கி அடிச்சுக்கிட்டே இருந்ததுதான். இதுதான் உடம்புல எந்த பாகத்தையும் விடாமல் அடித்ததுதான் இந்த வழக்குல இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் ஆஃப் டார்ச்சர். அதுதான் நடந்திருக்கீங்க. அவமானப்படுத்தி என்னெல்லாம் திட்டினாங்க போனாங்கன்னா இப்ப வாக்குமூலங்கள் தான் வந்திருக்கும். வாக்குமூலங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு க்ளோஸ் சேம்பர்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிட்ட அவங்க நம்பிக்கையோட பேசுகிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து நம்பகத்தன்மை விட்டு விடக்கூடாதுன்ற காரணத்துக்காக ரொம்ப கான்பிடென்ஷியலா அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நடக்கணும். அதனால அவங்க என்ன வாக்குமூலங்கள் கொடுத்திருக்காங்கன்றத வந்து அந்த அறிக்கையில டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் உயர் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்துவாங்க. அது தெரியப்படுத்தும் போது அதெல்லாம் இன்னும் அதிகமான விஷயங்கள் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், கண்ணுற்ற சாட்சிகள், திருப்பி அவனை அடிச்சது மட்டும்தான். இது ஒரு ஆள மட்டும் இல்ல, இது அதான் பிரச்சனை. இது வந்து ஏதோ அஜித் குமார் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல. அருண் அடி வாங்கியிருக்காரு, நவீன் அடி வாங்கியிருக்காரு. அப்ப இவங்க எல்லாம் காயம்பட்டவர்கள். அருண் காயப்பட்டவர், நவீன் காயப்பட்டவர். அப்ப நஷ்டஈடு கொடுக்கும் போது நவீனுக்கும் கொடுக்கணும், அருணுக்கும் கொடுக்கணும். பிளஸ் இன்னொரு ஆள் இருக்காரு, அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த சாட்சிகளும் பாதிக்கப்பட்டவர்கள். இவங்க சாட்சிகள் அஜித் குமார் சித்திரவதை செய்யப்படுறத பார்த்தவங்க மட்டும் இல்ல, தாங்களும் இதே டீமால சித்திரவதை செய்யப்பட்டவர்கள். அதனால இது இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அஜித் குமார் வழக்குன்னு சொல்றதுக்கு காரணம் அஜித் குமார் இறந்துட்டார். ஆனா அருண் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, நவீன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. நவீன் அடிச்சிருக்காங்க. சில பேர் அடி வாங்காமல் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். பட் சில பேர் அடி வாங்கினவங்க, 4 பேர் அடி வாங்கினவங்க இருக்காங்க. அது எல்லாமே இந்த வழக்கினுடைய ஆழத்தை எடுத்து காட்டும் என்பதை கூற விரும்புகிறேன். சில நேரத்தில் அது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது. எல்லாம் அஜித்தை பத்தி மட்டும் பேசிட்டு போயிடுறாங்க. நவீனும் காவலிருந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர். ரெண்டாவது, இவர்களுக்கு நடந்தது சித்திரவதை என்ற வார்த்தை யாரும் பயன்படுத்த முன் வர்றதில்லை. லாக்அப் டெத் ஆயிடுச்சு சார், லாக்அப் டெத் ஆயிடுச்சு சார் சொல்றாங்க. தயவு செய்து இந்த லாக்அப் டெத் விஷயத்தை மொழியை மாத்திடுவோம். சித்திரவதை ஏற்பட்டு காவலில் இருக்க நேரத்தில் ஏற்பட்ட மரணம், அதை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த சொல்லாடல் மாறணும். சித்திரவதை என்ற சொல்லாடலை பயன்படுத்தணும். இப்ப சாட்சிகளுக்கு வந்து மிரட்டல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க டிஜிபிக்கு புகார் கொடுத்திருந்தாங்க. இப்ப மீண்டும் வந்து பாதுகாப்பு வழங்கிவிட்டதா நேற்றே அறிவிப்பு வந்துச்சு. இப்ப சாட்சிகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? சார், நம்ம போலீஸ் சிஸ்டம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் அப்படி சலசலப்பு பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாட்சிக்கு பாதுகாப்பு போயிடுச்சுன்னா மற்றவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க. இந்த வழக்கு அதே மாதிரிதான். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்ததின் காரணமாக எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. இன்னும் அடுத்த 10 நாளைக்கு எதுவும் வராதுன்றது உத்தரவாதமா நானே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க தயாரா இருக்கேன். யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேட் என்டையர் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. அதனால திருப்போணத்துக்குள்ள வேற எந்த சேட்டையும் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற சொந்தக்காரங்க, இந்த சங்கத்தை சார்ந்தவன், அடுத்த சங்கத்தை சார்ந்தவன், இவனை வச்சு அவனை வச்சு கண்டிப்பா பிரஷர் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு டைரக்ட் த்ரெட் ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார். சார், இதுல வந்து அஜித் குமார் அவரோட தாயார் இன்னைக்கு வந்து ஊடகங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதுல நிகிதா, இதுல இந்த 9.5 பவுன் வந்து நகை காணோம்னு புகார் கொடுத்த நிகிதா அவங்களுடைய கடந்த பின்னணி வந்து மிகப்பெரிய வந்து பண மோசடி பெருவழியா இருக்கிறாங்க. 1 கோடிக்கும் அளவிற்கு
பணத்தை வசூல் பண்ணி வேலை வாங்கி தருவதா ஏமாற்று இருக்கிறாங்க. இன்னும் திருமண மோசடி பண்ணி இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இத அவங்களையும் வந்து விசாரிக்கணும் நீதிபதி அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல நிகிதாவை நீதிபதி விசாரிக்கணுமா? விசாரிப்பாரா? அது அவருடைய டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து இருக்கு. ஆனா எது விஷயமா விசாரிக்கணும்னா இந்த வழக்கு விஷயமா தான் விசாரிக்கணும். இந்த வழக்குல அவங்க சொல்ற கூற்று என்னன்றதை பத்தி விசாரிக்கணும். நிகிதா சம்பந்தப்பட்ட உண்மைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் நிகிதா வந்து காவல்துறை விசாரிக்கணும். காவல்துறை டிஜிபி இந்நேரம் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். 2011 ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னு எல்லாரும் சொல்லி தமிழகமே பேசிக்கிட்டு இருக்கு. எல்லா ஊடகங்களும் என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஏதோ பெரிய விசாரணை அதிகாரி மாதிரி. நிகிதாவுடைய வழக்கு என்ன நிலையில இருக்கு? அந்த எஃப்ஐஆர் வந்து சார்ஜ் ஷீட்டா போடப்பட்டிருக்கா, இல்லாட்டி டிராப் ஆயிடுச்சா, அரெஸ்ட் ஆனாங்களா, எவ்வளவு நாள் உள்ளார இருந்தாங்க, இதெல்லாம் ஏன் இன்னும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி இன்னும் பேசாம இருக்காரு? சார் 2-3 முறை சிறைக்கு போயிட்டு ஜாமீன்ல வெளில வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசு ஊழியரா தொடர முடியுமா? இதெல்லாம் யார் இல்ல, சொல்லல? இந்த தினகரன் பத்திரிகையில இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. பத்திரிகையில இருக்கு நான் சொல்ல வரல. என்ன பொறுத்த வரைக்கும் அத்தன்டிக்கா யார் சொல்லணும்? காவல்துறை சொல்லட்டும். காவல்துறை தானே வழக்கு போட்டிருக்காங்க, காவல்துறை தானே விசாரணை செஞ்சிருக்காங்க, காவல்துறை சொல்லட்டும். இதுதான் நான் சொல்றேன். ஆனா யாருமே ஒத்த ரூபா கூட கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்களே. அப்ப அவங்களை பிடிக்கட்டும் சார், காவல்துறை பிடிக்கட்டும். அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் காவல்துறையிட்ட போய் மறுபடியும் மனு கொடுக்க சொல்லுங்க. எனக்கு உண்மையான 2011 எஃப்ஐஆர் போட்ட பிற்பாடு என்ன நடந்தது எனக்கு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் 2011 இருந்து 10 ஆண்டு அதிமுக ஆட்சியிலேயே எதுவும் நடக்கல, திமுக ஆட்சியிலையும் எதுவும் நடக்கல, அவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலா வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்களே. உண்மை இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மை வேணும்னா அவங்களுடைய வக்கீலை எடுத்துக்கிட்டு நேரா போய் தென்மண்டல ஐஜி இருக்காரு, அவர்கிட்ட போய் புகார் கொடுக்க சொல்லுங்க. இல்ல திருமங்கலம் கோர்ட்ல போய் அந்த எஃப்ஐஆர் உடைய ஸ்டேஜ் என்னவா இருக்கு, அது சார்ஜ் ஷீட் ஆச்சா, இந்த அம்மா எவ்வளவு நாளா வெளியே இருந்தாங்க, இந்த அம்மா இப்ப வந்து எங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். நாங்கள் வந்து அதுக்குள்ளார இப்ப போறதுக்கு வந்து எங்களுக்கு எங்க கவனங்களை வந்து நாங்கள் வெவ்வேறு திசையில கொண்டு செல்ல நாங்க தயார் இல்லை என்று மட்டும் தான் சொல்ல வரேன். அதுக்காக நிக்கிதா யோக்கியமான ஆளுன்னா நாங்க சொல்ல, எங்களுக்கு இதை கொண்டு செல்வதற்கே சத்து பத்தல. நாங்க என்ன பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா? எங்களுக்கு என்ன போலீஸ் படையா இருக்கு? நம்ம எல்லாம் இலவசமாக வேலை செய்கின்றவர்கள். ஆகவே எங்களுடைய பலம் வந்து குறைவா இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அந்த அது போன்ற பணிகள் செய்ய முடியல. இல்லைன்னா கண்டிப்பா நாங்க அதையும் சேர்த்து செஞ்சிருப்போம். இப்ப அது செய்ய வேண்டியது வந்து நிக்கிதா சார்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து நிக்கிதா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க வக்கீல்கிட்ட போய் சொல்லி கொண்டு போனாங்கன்னா வெவ்வேறு வக்கீல்கள் இதுல இறங்கி அந்த வேலைகளை பாக்குறது வந்து கரெக்டா இருக்கும். அதுக்காக சொல்றேன். இதுல முக்கியமா நீதிபதி வந்து எழுப்பின கேள்வி, தனிப்படை விசாரணைக்கு உத்தரவிட்டது யார் அப்படின்றத ரொம்ப ஆக்ரோஷமா வந்து அந்த கேள்வி எழுப்பி இருந்தாரு. அந்த கேள்வி விடை வந்து எப்போ கிடைக்கும்? அது விசாரணை பொறுத்து இருக்கு. இப்ப விசாரணையில வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சில சாட்சிகளை பார்த்திருக்காங்க. நாளையில இருந்து வேற சாட்சிகளை அவர் பார்ப்பார்னு எதிர்பார்க்கிறோம். எப்போ இப்ப நீதிபதி விசாரிக்கிறாரு, இன்னொரு பக்கம் சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து முதலமைச்சர் வந்து மாத்திருக்காரு, நீதிமன்றமும் இதுல வந்து தலையிட்டு இருக்குது. இதுல என்ன நடக்கும்? முதலமைச்சர் இன்னும் மாற்றவில்லை. முதலமைச்சர் மாற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்கார் தவிர முதலமைச்சர் இன்னும் மாற்றினதாக எனக்கு எந்த ஆணையும் நான் பார்க்கவில்லை. அவர் கண்டிப்பாக இது உயர் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்ப்பாக அவர் காத்து கொண்டிருக்கிறார் தான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. இன்னும் வந்து அது மாறுவதற்கு ஆட்சேபனை இல்லைன்றாரு. எனக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க சிபிஐட்ட கொண்டு போனா போங்கன்றாரு. நான் சொல்றேன் தயவுசெய்து இப்படி எல்லாம் கை கழுவாதீங்கன்றேன். இது சிபிஐட்ட கொண்டு போனீங்கன்னா சாத்தாங்குளம் வழக்கு மாதிரி போயிடும், இல்ல ஸ்டெர்லைட் விசாரணை மாதிரி 7 வருஷம் ஆயிரும். தயவு செய்து உங்க ஆட்சிக்குள்ளாரையே உங்க காலகட்டத்திலேயே இதை முடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொல்றேன். தேர்தல் வருது தேர்தல் வரலன்றது அரசியல் கட்சிகள் பேசிக்கிட்டோம். எங்க மாதிரி ஆட்கள் அதை பேச விரும்பல. நாங்க இதுல தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு வேகமாக தரமான விசாரணை செய்யுங்க. அந்த தரமான விசாரணை செய்யக்கூடிய தமிழக காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். கீழ்மட்டத்திலும் இருக்கிறார்கள், மேல் மட்டத்திலும் இருக்கிறார்கள். நீங்கள் சிபிஐக்கு அனுப்புவது போல அனுப்புனீர்கள் என்றால் அந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளை நாம் அவமதிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் என்பதை மிக தாழ்மையோடு கூற விரும்புகிறேன். அதை செய்யாதீர்கள். நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நீங்க பெரிய ஏடிஜிபி தேவையில்லை. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுல நல்ல ஒரு டிஎஸ்பி
சரி இது வந்து ரொம்ப சென்சேஷனல் ஆச்சு, அதுக்காக ஒரு எஸ்பி இன்சார்ஜ் போட்டுக்குங்க. அப்படி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டிஎஸ்பி, ஒரு சின்ன டீம், அக்குன்னு இருக்கக்கூடிய சுறுப்புன்னு வேலை செய்யக்கூடிய ஒரு டீம் போட்டீங்கன்னா 20 நாட்கள் அதை முடிச்சிருவாங்க. அந்த திறமை நம்ம ஆளுங்கிட்ட இருக்கா? இருக்கு. என்ன அந்த திறமையை வெளிக்கொணர வாய்ப்புகள் கொடுக்கறது, எல்லாருடைய தலையீடும் வர்றதுனாலதான் வெவ்வேறு வழக்குகள்ல பிரச்சனைகள் வருது. காவல்துறை மேல ஒரு கட்டுப்பாடு இருந்தால், காவல்துறைக்கு ஒரே கட்டளை இட்டால் இந்த காவல்துறை வேற லெவலுக்கு போயிடும். அதை விட்டுட்டு இந்த காவல்துறையில யாரையும் கேள்வி கேட்க முடியாது. அரசியல்வாதிகள் எப்ப வேணுமாலும் தலையிடலாம், ஆளும் கட்சி எப்ப வேணுமாலும் தலையிடலாம் என்று காவல்துறைக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சிஎம் இருந்த காரணத்தினாலதான் இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு என்று வருத்தத்துடன் கூற விரும்புகிறேன். சார், அஜித் குமார் பெயரில் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க. முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைச்சிருக்கிறீங்க. அந்த சட்டத்திற்கான நோக்கம் என்ன? அப்படி ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி காவல் சித்திரவதைகளை தடுத்துட முடியுமா? இந்த மாதிரியான கொலைகளை தடுத்துட முடியுமா? அதாவது அந்த 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 சட்டத்திற்கு அஜித் குமார் என்ற பெயர் வைக்கணும்னு சொன்னோம். எப்படி நிர்பயாக்கு வந்து நிர்பயா சட்டம்னு சொல்லி நிர்பயா சட்டத்தின் கீழ் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ்ல உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்ததோ, அது மாதிரி இது அஜித் குமார் சட்டம். அஜித் குமார் சட்டம் என்பது அதோடைய சாரம்சம் என்னன்னா, சித்திரவதையை ஒரு குற்றமாக கொண்டு வருவது. இன்னைக்கு யாருமே வந்து லாக்அப் டெத்ன்னு தான் சொல்றாங்க தவிர சித்திரவதையால் ஏற்பட்ட இறப்புன்னு சொல்றது இல்லை. இப்படி ஒரு காவல்துறை தேவையில்லாம வன்முறையை பயன்படுத்தி ஒரு நபருக்கு கடுமையான வலி ஏற்பட வைத்து அது மன ரீதியான உடல் ரீதியான வலியாக இருந்தால் அதுக்கு பேர் தான் சித்திரவதை. ஆர்டிகிள் 1 ஆஃப் தி UN கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் டிஃபைன் பண்ணுது. அதே டெபினிஷனை வந்து நீங்க டார்ச்சர் அஃபென்ஸுக்கு நீங்க உருவாக்கி மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நாங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம். இது மாதிரி புகார்கள் யார்கிட்ட கொடுக்கிறது, யார் விசாரணை செய்யணும் போன்ற விஷயங்கள்லாம் அடங்கிய ஒரு முழுமையடைந்த சட்டத்தை, புதிதான விஷயங்களை சமூக நீதி அரசு செய்யணும்னு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புதிதான விஷயத்தை தேசிய மைய அரசு செய்யாத விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதை தயவு செய்து செய்யுங்கள் என்று கேட்கிறோம். ஆன்டி டார்ச்சர் லா கிடையாது, ஆனா டார்ச்சர் இஸ் இல்லீகல். உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு டார்ச்சர் இஸ் இல்லீகல். டார்ச்சர் இஸ், அதுக்காக நீங்க டார்ச்சர் பண்ணீங்கன்னா நீங்க காம்பன்சேட் பண்ணும். இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. ஆனா சட்டம் இருக்கா? சட்டம் இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழக அரசு அது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரட்டும்னு சொல்றேன். சார், இப்ப நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் வந்து எப்ப சார் தன்னோட அறிக்கையை தாக்கல் பண்ணுவாரு? அவர் எப்ப தாக்கல் பண்ணுவாரு தெரியாது. 8ஆம் தேதி நீதிமன்றத்துல இருக்கும். உறுதியா அந்த மாதிரி கடினமாக உழைக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். நைட்டு 11 மணி 11:30 மணி வரைக்கும் வேலை செய்கிறார்கள். ஆகவே சும்மா உட்கார்ந்துக்கிட்டு யாரும் 1ஆம் தேதி ஹியரிங்க்கு அப்புறம் சும்மா இல்லை. ஒரே வாரத்தில் இத்தனை சாட்சிகளுக்கு தைரியம் ஊட்டி சாட்சிகளை கொண்டு வந்து அங்க எங்க அலுவலகத்திலிருந்து 2 இளம் வழக்கறிஞர்கள் பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் நேரம் பார்க்காம பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.